ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து துணி தைக்கிறதுக்காக பாபினில் வந்து நூல் சுற்றி எடுப்போம். அதை வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து சுற்றி எடுக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, நம்ம மிஷின்லேயே இந்த வீல் பக்கத்தில் இந்த மாதிரி பாபின் நூல் சுற்றுறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த மாதிரி பாபினில் நூல் சுற்றிட்டு பாபினை மாட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழே அந்த நட்டில் நூலை கோர்த்து விட்டுக்கோங்க. கோர்த்து விட்டுட்டு நம்ம கையை வச்சு இதில் இருத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிஷினை கரைக்க நம்ம சுற்றி விட்டோன்னா நமக்கு நூல் வந்து அழகாக அதில் சுற்றி வந்துடும். ஆனால் இதை விட ஈஸியான இன்னொரு மெத்தட் இருக்குது. நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் நூல் சுற்றலாம், நீட்டாகவும் வரும். அதுக்கு வந்து நூல் இந்த மாதிரி பாபினில் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த பாபினோட ஹோல் வழியாக போகிறதுக்கு தக்கன நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாட்டிக்கோங்க உள்ள. நான் வந்து ஊசி மாட்டியிருக்கேன், கொஞ்சம் பெரிய ஊசியாக மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு நம்ம அந்த வீலில் கறக்கி விட்டுட்டு அந்த வீலில் அந்த பாபினை இப்படி இருத்தி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம நூல் சுற்றும் போது நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் நூல் சுற்றிடும், நீட்டாகவும் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் நூல் சுற்றுவேன். நீங்கள் வந்து எந்த மெத்தட், இந்த 2 மெத்தடில் எது யூஸ் பண்ணி நீங்கள் நூல் சுற்றுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.